ஆல்வேஸ் வெல்கம். நான் உங்கள் ஸ்டார் அண்ட் இது நம்ம ஜிகுக்கான ஒரு ஒன் ஷாட் தான்டா. ஸோ இது ஒன் ஷாட் தான். ஸோ இந்த ஒன் ஷாட்டோட டைட்டில் நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். அதை நான் எப்படி சொல்கிறது, அது டைட்டில் மாதிரியே இல்லையே. ஸோ இருந்தாலும் ட்ரை பண்ணுறேன். என்னங்க பொண்டாட்டி. ஸோ அதுதான் இதோட டைட்டில். அண்டு டைட்டிலே கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. அது எனக்கு வந்து வைக்கும் போது தெரில, ஆனால் சொல்லும் போது வாய்க்குள்ளே வரமாட்டேங்குதுடா. டைட்டில் மாதிரி சொல்ல வரமாட்டேங்குது. ஸோ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால ஓகே வாங்க பிளா பிளா பிளான்லாம் பேசானா. சூரியனை பற்றின இன்ட்ரோலாம் தேவையில்ல. நான் ஜஸ்ட் இப்போ டிஸ்க்ளைமர் மட்டும் ப்ளே பண்ணுறேன். பார்த்து படிச்சுட்டு உனக்கு ஓகேனா தாராளமாக ஸ்டோரிக்குள்ளே வாங்க. இல்லைனா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம், எந்த விதமான பிரச்சனையுமே கிடையாது. அண்டு இன்னொரு குட்டி விஷயம், கமெண்ட் மட்டும் கொடுத்துட்டு போயிருங்கடா. ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுக்குற கமெண்ட் வச்சு தான் எனக்கு தெரியும். ஸோ கமெண்ட் முக்கியம் இல்லை, கமெண்ட்டை மட்டும் கொடுத்துருங்க, சரியா? சரி ஓகே வாங்கடா பிளா பிளா பிளான்னு பேசாமல் ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போடலாமா? ஸ்டோரியோட ஸ்டார்டிங்ஸ் இந்தாண்டா. ஸோ ஒரு கோயிலில் தான் காமிக்கிறாங்க. ஐ மீன் ஒரு டெம்பிள். ஸோ அது வந்து பார்க்க, அந்த கோயில் பார்க்க ரொம்ப பெரிய கோவில் அண்ட் ஒரு சிவன் கோயில்னு வச்சுக்கோங்க, ஓகேவா? அது ஒரு சிவன் கோயில். ஸோ அது வந்து பார்க்க ரொம்பவே பெரிய பெரிய கோவிலாக, அழகாக, ஒரு மாதிரி கல்ச்சுரலாக பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி அப்படி இருக்குது, அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ இப்போ அப்படியே இந்த கோயிலுக்குள்ளே தான் காமிச்சா. ஸோ அந்த கோயிலுக்குள்ளே இந்த எப்படி சொல்கிறதுனா ஒரு சைடு, ஓகேவா, இந்த கார்டன் சைடு அந்த மாதிரியான ஏரியாவில் அவ்வளோ டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. ஃப்ளவர்ஸால் டெக்கரேட்லாம் பண்ணி அங்கே ஸ்டேஜ் மாதிரிலாம் ஐ மீன் எப்படி சொல்கிறதுனா அந்த ஓமகுண்டை வளர்ப்பாங்கல்ல, ஸோ அந்த மாதிரியான இதெல்லாம் பண்ணி செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இப்போ அந்த இடத்துல தான் 2 பர்சன்ஸ் உட்கார்ந்துருக்காங்க. அந்த ஐயர் ஒரு மாதிரி உட்கார்ந்துருக்காரு ஓமகுண்டத்தை வளர்த்துட்டு. ஸோ அது வந்து எரிஞ்சிட்ருக்கு அந்த ஓமகுண்டம். ஸோ முன்னாடி 2 பர்சன்ஸ் உட்கார்ந்துருக்க, அங்கே நிறைய பீப்புள்ஸ் இருக்காங்க சுற்றி. ஸோ இப்போ அப்படியே காமிச்சா. ஏன்னா இப்போ என்னென்ன பண்ணுறது? ஐயோ, இந்த நேரத்தில் எப்படிலாம் ஆகணும்? என் பசங்களுக்குன்னா அவங்களாம் சொன்னாங்க இந்த கல்யாணம் வேண்டாம் வேண்டான்னு. நான் தான் கேட்டேனா, நம்ம தானா அவங்க சொல்கிறதெல்லாம் காற்றுலேயே போட்டுக்கல. இப்போ பாருங்க என்ன ஆயிடுச்சுன்னு, என்ன நடந்துடுச்சோ, என்ன பண்ணுறதுண்ணா? ஏன்னா நான் இங்கே இப்படி பேசிகிட்டு இருக்கேன், நீங்கள் என்னண்ணா இப்படி நின்றுட்டுருக்கீங்கோ? ஏதாவது பேசுங்க, ஏதாவது செய்யுங்க. என்னம்மா பண்ண சொல்கிற? நானும் ஒன்றும் புரியாமல் தான் நின்றுட்டுருக்கேன். அப்படியே இவங்க இன்னொரு சைடு காமிச்சா ஒரு 2 பர்சன்ஸ் தான் ஒரு மாதிரி தலையை குடிஞ்சு நின்றுட்டுருக்காங்க. ஸோ இப்போது நம்ம ஐ மீன் நம்ம ஜிம்மினுக்கும் நம்ம யோங்கிக்கும் தான் அந்த ஸ்டேஜில் உட்காந்துருக்காங்க. ஸோ மாலெல்லாம் போட்டு, ஸோ ஒரு மாதிரி அந்த ஸ்டேஜில் ஐ மீன் அந்த ஓமகுண்டம் பக்கத்தில் ஒரு போட்டிருப்பாங்க இல்லையா, ஸோ ஒரு ஸ்டூல் மாதிரி லென்த்தாக போட்டு உட்கார வச்சுருப்பாங்கல்ல, ஸோ அந்த இடத்துல உட்காந்துருக்காங்க. அந்த இதில் இங்கே அப்படியே காமிச்சா ஒரு மாதிரி 2 பேரும் தலையை கீழே குடிஞ்சிட்டு நின்றுட்டுருக்காங்க. ஸோ இவ்வளோ நேரமும் அவங்களோட அம்மாவும் அப்பாவும் தான் பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ இப்போ அப்படியே அவங்க அப்பா தான் நம்ம ஜிமின் அண்ட் இவங்களோட அப்பா அப்படியே எழுந்திரிச்சு வந்து முன்னாடி இருக்கிற அந்த 2 பர்சன்ஸ்கிட்டையும், என்னண்ணா இப்படி பண்ணிட்டீங்க? உங்களை நம்பி தானே கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணோம். என் பசங்களை பாருங்கள் எப்படி இருக்காங்க. ஏன்னா நீங்கள் வேற இங்கே பாருங்கள் அண்ணா, இப்போ நாங்கள் என்னண்ணா பண்ணுறது? என் ஆத்துக்காரியை பாருங்க, அவள் எப்படி நின்றுட்டுருக்கான்னு. என் பசங்களை கொஞ்சம் திரும்பி பாருங்க. உங்கள் பசங்களுக்கு நீங்கள் வந்து கேட்குறப்போ மனசார சம்மதிச்சோல்ல, அதுக்கு காரணம் என்ன? உங்கள் பசங்க நீங்கள் சொல்கிறீங்க நல்லா தான் இருக்கும் அப்படின்னு தானே. இப்போ என்னன்னா ஆச்சு? ஐயோ, இப்போ பாருங்கள் என் பசங்க தான் இப்படி தலை குனிஞ்சு உட்காந்துருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பேசிகிட்ருக்காங்க. ஸோ முன்னாடி இருக்கிற 2 பர்சன்ஸ் தான், அது இல்லைடா தம்பி, நாங்கள் இப்படி நடக்கும்னு எதிர்பார்க்கல, மன்னிச்சிடுடா. அது வந்த நாத்தனாரே, நாங்கள் போதும் அண்ணி, நீங்கள் பேசினதெல்லாம் தயவு செஞ்சு இங்கேருந்து கிளம்புறீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி கையெடுத்து கும்பிட்றாரு. ஸோ அவ்வளோதான், அங்கே நிற்கிற 2 பர்சன்ஸ் ஒரு மாதிரி அந்த இடத்துலேருந்து கிளம்பிட்டாங்க. ஸோ இப்போ அப்படியே காமிச்சா இப்போ தான் கரெக்டாக அந்த கோயிலுக்குள்ளே ஒரு 4 பேர் என்ட்ரு ஆகுறாங்க. ஸோ ஒரு மாதிரி கையில் கிஃப்ட் பாக்ஸ் எல்லாம் வச்சுட்டு ஒரு மாதிரி பேசிகிட்டே வந்துட்டுருக்காங்க. ஸோ இப்போக்குள்ளே வரும்போது தான், ஆனால் சும்மா சொல்லக்கூடாதுங்க,
நம்ம ஜிமினும் சரி இவங்கேயும் சரி ரொம்ப நல்ல பசங்க. உண்மையை சொல்லணுன்னா அவங்க மட்டும் ஐயர் வீட்டுக்காரங்களாம் எல்லாமே இருந்திருந்தாங்கன்னு வைங்களேன், நானே நம்ம பசங்களுக்கு கெட்டி வச்சுருப்பேன்னு பார்த்துக்கோங்களேன். அந்த அளவுக்கு நல்ல பசங்கங்க. எல்லாம் என்ன பண்ணுறது, ஆனால் அவங்க ஐயர் வீட்டுக்காரங்களாம் போயிட்டாங்க. நம்ம போய் எப்படி கேட்குறது? சரி ஏதோ ஒன்று, அந்த பசங்க நல்லா இருந்தால் சரிதான். கல்யாணம்லாம் ஏற்பாடு பண்ணிட்டாங்க, நம்ம தான் லேட்டாக வந்துட்டோம். கொஞ்சம் சீக்கிரம் நடக்கிறீங்களா? டேய் ஜங்குக்கா, என்ன நடந்துக்கிட்டு இருக்கீங்க? கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வாங்கடா. இதோ வாரோம்மா அப்படின்ற மாதிரி ஜங்குக்குள்ளே ஒரு மாதிரி வந்துட்டுருக்காரு. ஸோ பின்னாடியே தான் நம்ம தியாங்கு ஒரு மாதிரிக்குள்ளே நடந்து வந்துட்டுருக்காரு. ஸோ இப்போ அங்கே போய் பார்த்தா ஒரு மாதிரி எல்லோரும் ஒவ்வொரு சைடு நின்றுட்டுருக்காங்க, ஒரு மாதிரி உட்காந்துருக்காங்க. ஸோ சில பேர்லாம் அங்கேருந்து கிளம்புறாங்க, ஒரு மாதிரி காசு பேசிகிட்டே அந்த இடத்துலேருந்து கோயிலை விட்டு வெளியே போகிறாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்குற நம்ம ஜங்குக் அண்ட் தியாங்கோட அம்மா தான், என்னங்க என்ன இது, ஏதோ வித்தியாசமாக நடந்துட்டுருக்கு. கல்யாணம் ஏய் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ தப்பாக யோசிக்காத, அப்படிலாம் இருக்காது, குள்ளே போகலாம், போய் பார்க்கலாம் வா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி நம்ம தியாங்கன் ஜங்குக்கோட அம்மா ஹேண்ட்ஸை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க. ஸோ ஒரு மாதிரி கூப்பிட்டு போகிறாரு அவர் தான். ஸோ ஒரு மாதிரி கூப்பிட்டு போய் பார்த்தா அந்த இடத்துல ஒரு மாதிரி நம்ம இவங்கியும் சரி ஜிம்மனும் சரி ஒரு மாதிரி உட்காந்துருக்காங்க. நம்ம ஜிம்மன் தான் ஒரு மாதிரி இருக்கார். ஸோ நம்ம இவங்க கூட ஓரளவு போல்டாக தான் உட்காந்துருக்காரு, தலையை குடிஞ்சிட்டு. பட் ஜிம்மினுக்கு தான் அவருடைய கண்ணு வந்து டியஸாக வருது. ஏன்னா எல்லோரும் ஒரு மாதிரி காசு பேசுறது அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா ஜிம்மினுக்கும் சரி இவங்களுக்கும் சரி அந்தளவுக்கு அந்த கல்யாணத்தில் இன்ட்ரெஸ்ட்லாம் கிடையாது. பட் அம்மா சொன்னாங்க அப்பா சொன்னாங்க அப்படின்னு தான் ஒத்துக்கிட்டு இருப்பாங்க. பட் ஜிம்மினுக்கு இப்போவும் அப்படி எல்லோரும் பார்க்குறது ஒரு மாதிரி பேசுகிறது அவருக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. ஸோ அவர் ஒரு மாதிரி உட்காந்துருக்காரு. நம்ம இவங்க தான் ஒரு மாதிரி ஜிம்மினோட ஹேண்டை பிடிச்சி லைட்டா, எங்கள் பாரு ஒன்றும் இல்லை சரியா, பார்த்துக்கலாம் விட அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்காரு. ஸோ நம்ம ஜிம்மினும் சரின்ற மாதிரி தலையாட்டிட்டு உட்காந்துருக்காரு. பட் ஜிம்மினுக்கு ஒரு குட்டி எக்ஸ்பெக்டேஷன் இருந்திருக்கும். ஏன்னா ஜிம்மின் எப்பவுமே ரொம்பவே லவ்வபிளான ஒரு பர்சன். ஸோ அவருக்கு வந்து ஃபஸ்ட்டு இந்த கல்யாணத்தில் இன்ட்ரெஸ்ட் இல்லைனாலும் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் அப்படின்ற ஒரு குட்டி எக்ஸைட்டாகவே இருந்திருக்கும். பட் இப்போ அது எதுவுமே இல்லை. அதை தாண்டி இப்படி எல்லோரும் அவங்கள பார்த்து பேசுகிறது அது எல்லாத்தையும் ஜிம்மினால் காதில் கேட்க முடியல. அவர் ஒரு மாதிரி உட்காந்துருக்காரு. ஸோ இப்போ அப்படி தான் அப்படிக்குள்ளே வந்துட்டு, அக்கா என்ன ஆச்சுங்க? என்னம்மா சொல்கிறதுண்ணா, ஐயோ என் பசங்களை பாருங்க எப்படி இருக்காங்கன்னு, எல்லாம் இவரால் தான். நான் சொன்னேன், முதலே சொன்னேன், கேட்டாரா இவர்? ஏன்னா வேண்டாம், எனக்கு ஏதோ இந்த பசங்களை பார்த்தா சரியாக தோணலை அப்படின்னு. ஆனால் இவர் தான் அதெல்லாம் காதலே வேகிக்கலாம். இப்போ பாருங்க என் பசங்க தான் எப்படி உட்காந்துருக்காங்கன்னு, என்னால் அவங்க பேசுறதெல்லாம் காதை கேட்க முடியல அப்படின்னு ஒரு மாதிரி டக்குன்னு வந்து நம்ம ஜங்குக் அண்ட் டேங்கோட அம்மாவை தான் டைட்டாக ஹக் பண்ணி அழுதுட்ருக்காங்க. ஸோ ஒரு மாதிரி நம்ம டேங்கோட அம்மா தான், ஒரு மாதிரி நம்ம டேங்கு ஜங்குக்கோட அம்மா தான், இங்கே பாருங்க என்ன இது, சின்ன பிள்ளைத்தனமா இங்கே பாருங்கன்றல, அழாதீங்க, நிறுத்துங்க. நீங்களே இப்படி இருந்தால் பசங்க என்ன பண்ணுவாங்க? நாங்கள் இதை எதிர்பார்க்கவே இல்லை. சரி விடுங்க, அழாதீங்க. நீங்களாம் அப்படி பண்ணிங்கன்னா பசங்க எப்படி தைரியமாக இருப்பாங்க? நீங்கள் தான் அவங்களுக்கு தைரியத்தை சொல்லி நம்பிக்கை கொடுக்கணும். அதை விட்டுட்டு நீங்களே இப்படி பாருங்கன்றல அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக் அண்ட் தியாங்கோட அம்மா தான் ஒரு மாதிரி அங்கே யூங்கி ஜிமின் அம்மாவை அப்படியே சமாதானப்படுத்த ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இங்கே அப்படியே நம்ம யூங்கி அண்ட் ஜிமினோட அப்பாவை காமிச்சா அவர்லாம் ஒரு மாதிரி உடஞ்சி போய் உட்காந்துட்டாரு பக்கத்தில். இங்கே அப்படியே நம்ம டேங் ஜங்குக்கோட அப்பா தான் ஒரு மாதிரி பொறுமையாக போயிட்டு, இங்கே பாருங்க, நான் உங்ககிட்ட இதை சொல்லணும்னு அவசியம் இல்லை, ஆனால் இந்த நேரத்தில் நீங்களே இப்படி உடஞ்சி போய் உட்காந்தா எப்படி? சரி நடந்தது நடந்து போச்சு, இப்போ வேறு என்ன பண்ணலான்னு யோசிங்க. அதை விட்டுட்டு இப்படி 2 பேரும் ஒவ்வொரு சைடும் உடஞ்சி போய் அழுதுட்டு இருந்தா என்னது? வர்றவங்க 1008 பேசுவாங்க, இன்றைக்கி பேசுவாங்க, நாளைக்கு பேசுவாங்க, இதை விட நல்ல டாபிக் கிடச்சா விட்டுட்டு போயிடுவாங்க. அவங்கள பற்றிலாம் யோசிச்சா பசங்க வாழ்க்கை என்ன ஆகுறது? இப்போ என்ன பண்ணலான்னு இருக்கீங்க, அதை பற்றி யோசிங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக் அண்ட் டேங்கோட அப்பா தான் ஒரு மாதிரி இவங்க என் ஜிம்மனோட அப்பாவோட ஹேண்டை பிடிச்சிட்டு ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. ஸோ இப்போ இதெல்லாம் அப்படியே நம்ம ஜிம்மன் அண்ட் இவங்களோட அம்மா தான் காதில் வாங்கிட்டு இப்போ அப்படியே பொறுமையாக நம்ம
நம்ம ஜிமின் இவங்களோட அம்மா தான் நம்ம டியாங்கன்னு ஜங்குக்கோட அம்மாவை லைட்டாக விட்டு விலகுறாங்க. இங்கே பாருமா, ஒரே ஒரு நிமிஷம் இப்போ வந்துடுறா அப்படின்றமா சொல்லிட்டு லைட்டாக அப்படி போயிட்டு, ஏன்னா கொஞ்சம் இப்படி வாரீங்களா, உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும். என்னடி கொஞ்சம் இங்கிட்டு வாரீங்களான்னு சொல்கிறேன்ல, வாரேன் அப்படின்றமா சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி எந்திரிச்சு வாராரு. ஸோ இங்கே அடி நம்ம யூங்கி அண்ட் ஜிம்னோட அம்மா தான். இங்கே பாருங்கண்ணா, எனக்கு ஏதோ இதை தெரில சரியாக வருமானு, ஆனால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இவ்வளோ தூரம் வந்து, அதுவும் அந்த இவ்வளோ தூரம் கூட்டி கோயிலில் அந்த அவர் முன்னாடி, அந்த ஆண்டவன் முன்னாடி நம்ம பசங்க கல்யாணம் நிற்கிறது எனக்கு ஏதோ சரிப்பட்டு வரும்னு தோணலைண்ணா. ஏன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், அவங்க நம்ம பக்கத்து வீட்டில் இருந்தவங்க மாதிரியே பழகுனாங்க, நம்ம கூட பிறந்தவங்க மாதிரி தானே பழகுனாங்க. நமக்கு நம்ம கஷ்டப்பட்டவங்களாம் எவ்வளோ தூரம் உதவி செஞ்சுருக்காங்க. கொஞ்சம் யோசிங்க. அவங்க பசங்களை பேசாமல் கல்யாணம் பண்ணி வைக்க கேட்கலாண்ணா. என்னடி பேசுகிற, நம்ம யார் பாருங்க, அப்படிலாம் பேச இப்போ நேரம் இல்லை. கொஞ்சம் யோசிங்க. இப்போலாம் எங்கேயோ போயிட்டுருக்குது நான் காலம். இன்னும் இதெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தா நம்ம பசங்க வாழ்க்கை என்ன ஆகுறது? கொஞ்சம் நம்ம பையன் ஜிமினை பாருங்க, எப்படி உட்காந்துருக்கான்னு. என்னால் அவனை அப்படி பார்க்க முடியலண்ணா. கொஞ்சம் யோசிங்க. அவங்க 2 பசங்களுமே ரொம்ப நல்ல பசங்க. அதுவும் ஜங்கு காலேஜ் முடிச்சுட்டான். அடுத்து அவங்க அப்பாவோட ஆஃபீஸ் அவன் தான் பார்த்துக்க போகிறான். டேங்க் படிச்சிட்ருக்கான். நம்ம இவங்க அவனை பார்த்துக்குவானா? அவன் தான் வேலைக்கு போயிட்டான்ல. கொஞ்சம் யோசிங்கோ அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்காங்க. இங்கே அப்படி நம்ம இவங்க என் அப்பா தான். அது சரிடி, நீ சொல்கிறதெல்லாம் சரிதாம்மா, ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்களோ நமக்கு எதுவும் தெரியலையே. அவங்க என்ன, இங்கே பாருங்கோ, நான் பார்த்துக்கிறேன், நான் கேட்டு பார்க்குறேன் அவங்கக்கிட்ட. அவங்க என்ன சொல்கிறாங்கோ அப்படின்லாம் எனக்கு தெரியல, ஆனால் பேசி பார்க்கலாண்ணா, வாங்கோ அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி நம்ம ஜிமின் அண்ட் நம்ம இவங்களோட அம்மா தான் நம்ம அவங்க அப்பா அப்படியே கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ ஒரு மாதிரி அவங்களோட ஹஸ்பண்டை கூப்பிட்டு போயிட்டு இப்போ அப்படியே நின்றுட்டு நம்ம டியாங் அண்ட் நம்ம ஜங்கு கூட அம்மா முன்னாடி தான் நிற்கிறாங்க. இங்கே பாருங்கோ. சொல்லுங்க என்ன பண்ணும்? எங்களுக்கு ஒரே ஒரு உதவி மட்டும் பண்ணுவீங்களா? இதை தவிர எங்களுக்கு வேறு வழி தெரில. இங்கே பாருங்கண்ணா அப்படின்ற மாதிரி பொறுமையாக அப்படியே திரும்பி நம்ம ஜங்கு அண்ட் டியாங்கோட அப்பாவை தான் பார்க்குறாங்க. எனக்கு தெரியல, ஆனால் இதை தவிர எங்களுக்கு வேறு வழியும் தெரியல. கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுங்களேன். உங்கள் பசங்களை என் பசங்களுக்கு கெட்டி தரீங்களாண்ணா? அதை வந்துமா நீங்கள், அது எப்படி நாங்கள், இங்கே பாருங்கண்ணா, அதெல்லாம் பேச இப்போ நேரம் இல்லை. கொஞ்சம் யோசிங்கோ. என் பசங்களை பாருங்கண்ணா, தயவு செஞ்சு நீங்கள் மனசு வச்சா அது நடக்கும்ண்ணா அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு மாதிரி அப்படியே நம்ம ஜங்கு அண்ட் டியாங்கோட அம்மாவோட ஹேண்டை பிடிச்சிட்டு கேட்டுட்ருக்காங்க. ஸோ ஒரு மாதிரி அவங்களும் ஒரு மாதிரி திரும்பி அப்படியே அவங்க ஹஸ்பண்ட் தான் பார்க்குறாங்க. ஸோ அவரும் வந்து அப்படியே சரின்ற மாதிரி தலையை மட்டும் நான் பண்ணுறாரு. அண்ட் அப்படியே இங்கே நம்ம டியாங் அண்ட் நம்ம ஜங்குக்கோட அம்மாவும், அது உங்களுக்கு சம்மதம்னா எங்களுக்கும் சரிதாங்க, எங்களுக்கும் உங்கள் பசங்களை ரொம்ப பிடிக்கும், ஆனால் இப்படி நடக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்கல. என் பசங்களை உங்கள் வீட்டை பிள்ளைங்களாக தர எனக்கு முழு சம்மதம் அப்படின்ற மாதிரி இங்கே அப்படியே சொல்ல நம்ம டியாங்கும் ஜங்குக்கு தான் அப்படியே அட் அ டைமில் திருப்பி அப்படியே உங்கள் அம்மாவையும் அப்பாவும் பார்க்குறாங்க. இங்கே டியாங் தான் அப்படியே ஜங்குக்கிட்ட போய், என்ன பண்ணிகிட்ருக்காங்க இவங்க? இங்கே என்ன ட்ராமா போயிட்டுருக்குதாண்ணா? நீ ஜங்குக்கு எனக்கு ஏதாவது சரிப்பட்டு வர்ற மாதிரி தெரில, நான் அப்போவே சொன்னேன்டா, பேசாமல் நான் மூடிட்டா வீட்லேயாவது இருந்திருப்பேன் தெரியுமா? ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? நான் இப்போ தானே காலேஜே போயிருக்கேன், எதுக்குடா அதுக்குள்ளே எனக்கு கல்யாணம்லாம்? ஜங்குக்கு கொஞ்சம் பேசுடா மாட்டா? வாயை மூட்டை நிற்கிறியா?
நானே என்ன பண்ணுறாங்கன்னு தெரியாமல் தான் பார்த்துட்ருக்கேன், இதில் நீ வேற அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு ஒரு பக்கம் நின்றுட்டுருக்காரு. இங்கே பாருடா ஜங்குக்கு, உனக்காவது பாருடா, அங்கே ஜிம்மில் பாரு எம்பிட்டு இருக்கா, அப்படியே கொள்ளுன்னு அழகாக தான் இருக்கான். அது மட்டும் இல்லை, சரி விடு, ஆனால் அப்படியே அவனை பாருடா, எப்பவும் பார்த்தாலும் மூஞ்ச உருன்னு வச்சுட்டா. இங்கே பாருடா ஜங்குக்கு, அந்த சிடு மூஞ்செல்லாம் என்னால் கட்டிக்க முடியாது. உனக்கே தெரியும்ல என் டேஸ்ட் எப்படின்னு. எனக்கு அப்படியே ரொமான்டிக்கா, அப்படியே ஒரு மாதிரி ஃப்ளாட்டியா, ஸோ அந்த மாதிரி இருந்தால் தான் பிடிக்கும். அவன் எவன்ட்டையும் பேசியே நான் பார்த்ததில்ல. இங்கே பாருடா ஜங்குக்கு, அவனை கட்டிட்டுலாம் என்னால் இருக்க முடியாது. விளாடுறாங்களா இவங்க, அந்த சிறுமூஞ்சிலாம் வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி இங்கே நம்ம டியாங் தான் ஜங்குக்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. ஸோ இங்கே ஜங்குக்கு தான் திரும்பி டியாங்க பார்த்துட்டு, டேய் எனக்கு தெரியாது, நானே என்ன பண்ணுறாங்கன்னே தெரியாமல் நிற்கிறேன், நீ வேற அப்படின்ற மாதிரி நம்ம டியாங்க பார்த்துட்டு நம்ம ஜங்குக்கு தான் ஒரு மாதிரி கோபமாக சொல்லிட்டு அப்படியே திரும்புகிறாரு. அவங்க அம்மாவை பார்த்து முறைக்கிறாரு. ஸோ அப்படியே மறைச்சிட்டே அப்படியே திரும்பினா அங்கே நம்ம யூங்கி அண்ட் ஜிம்முன்னு தான் ஒரு மாதிரி அங்கே உட்காந்துருக்காங்க. ஸோ அந்த ஓமகுண்டத்துக்கு பக்கத்தில் அந்த கொஞ்சம் நீளமாக பெஞ்சு மாதிரி போட்டிருப்பாங்கல்ல, ஸோ அதில் உட்காந்துருக்காங்க அந்த இதில். ஸோ அந்த இது அப்படியே உட்காந்துருக்காங்க. நம்ம ஜிம்மோட கண்ணிலேருந்து தான் ஒரு மாதிரி 2-3 ட்ராப் அப்படியே விழுந்துட்டுருக்கு. அப்படியே நம்ம ஜங்குக்கு தான் ஸோ அப்படியே ஒரு மாதிரி ஜிம்மினை பார்க்குறாரு. அப்படியே நம்ம டியாங் தான் ஜங்குக்கோட காற்றுல போய், இங்கே பாரு அவ்வளோதான், நம்ம வாழ்க்கை முடிச்சு விட்டாங்க, உனக்கு அந்த பால் புட்டி தான், எனக்கு அந்த சிடு மூஞ்சி தான் நினைக்கிறேன். டேய் அவங்கள்ட்ட ஏதாவது பேசி தொல்லையண்டா, வீட்டில் மூத்தவன் நீ தானே, ஏதாவது பேசு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உலுக்கிட்டு இருக்காரு. பட் நம்ம ஜங்குக்கு அதெல்லாம் காற்றுல வைக்கல. ஸோ ஒரு மாதிரி ஜிமினை பார்த்துட்ருக்காரு. ஜிமின் அப்படி உட்காந்துருக்கிறது நம்ம ஜங்குக்கே ஒரு மாதிரியாக தான் இருக்குது. ஸோ அப்படியே அவங்க அம்மா தான் திரும்புகிறாங்க. ஸோ நம்ம ஜங்கு அவங்களோட அம்மா அப்படியே திரும்பி 2 பேர் கையிலையும் ஒரு வேட்டி சட்டை கொடுக்குறாங்க. இங்கே பாருங்கடா, போங்க போய் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வாங்க, அங்கே மாலை இருக்குது அதை எடுத்து போட்டுட்டு இப்போ வாங்க போங்க அப்படின்ற மாதிரி சொல்ல. நம்ம டியாங் தான், அம்மா என்ன பண்ணிகிட்ருக்க நீ? டேய் இங்கே பாரு டியாங், அம்மா என்ன பண்ணாலும் ஓ நல்லதுக்கு தான், அது மட்டும் இல்லை போன்னு சொல்கிறல அப்படின்ற மாதிரி சொல்ல. நம்ம அவங்க வேறு வழியே இல்லாமல் அதை வேங்கிட்டு போகிறாரு. ஸோ இப்போ அப்படியே ஆஃப்டர் ஒரு 20 மினிட்ஸ் கழிச்சு காமிச்சா நம்ம அந்த அந்த ஸ்டேஜில் தான் அந்த ஓமகுண்டம் வழங்குறாங்களே, அந்த ஸ்டேஜில் நம்ம என்னோட ஜிமினோட அப்பா அப்படியே உட்காந்துருக்காரு. ஜிமின் அண்ட் யூங்கியோட அப்பா உட்காந்துருக்காரு. நம்ம ஜிமின்ஷி வந்து நம்ம அவருடைய அப்பா யூங்கி அண்ட் ஜிமினோட அப்பா மடியில் அப்படியே லேப்பில் உட்கார வச்சுருக்காங்க. ஸோ ஒரு மாதிரி உட்காந்துருக்காரு தலையை குனிஞ்சிட்டு. அப்படியே இங்கே நம்ம டியாங் அண்ட் ஜங்குக்கோட அப்பா தான் அந்த ஸ்டேஜில் அங்கே உட்காந்துருக்காரு. அப்படியே ஒரு லேப்பில் தட்டி காமிக்கிறாரு, உட்காரடா அப்படின்ற மாதிரி நம்ம டியாங்க. ஸோ நம்ம டியாங்கோட ரியாக்ஷன் தான், ஷப்பா என்ன பண்ணிகிட்ருக்க நீ? என்னப்போ அது விளாட்றியா நீ? என்னது ஓ மடியில் நானா? என் வயசு என்னை பார்த்தா உனக்கு எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்காரு. ஆமாடா, எனக்கு மட்டும் அப்படியே ஆசை உள்ள அவனை தூக்கி அப்படியே மடியில் வச்சு சுச்சோ அப்படின்னு கொஞ்சம் சி உட்காரு. டேய் அவங்களாம் இப்படி தான்டா பண்ணுவாங்க, உட்காந்து தொலைடா, எல்லோரும் பார்க்குறாங்க. அதே தான்ப்பா நானும் சொல்கிறேன், எல்லோரும் பார்க்குறாங்க, என்ன எங்கே உட்கார சொல்கிற? ஐயோ கடவுளே, இப்போ இங்கே பாரு அதெல்லாம் முடியாதா அப்படின்ற மாதிரி நம்ம டியாங் சொல்லிகிட்ருக்க. எங்கள் பின்னாட்லேருந்து ஒரு சவுண்டு, டேய் டியாங் என்ன பண்ணிகிட்ருக்கா நீ? இன்னும் என்ன உட்கார லேட் ஆகுது, பாரு இவங்க நின்றுட்டுருக்கான். உட்காந்துட்டேம்மா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம டியாங் தான் ஒரு மாதிரி உட்காராரு. டேய் இப்போ எதுக்குடா இப்படி பண்ணுற? ஒழுங்கா உட்காந்து தொலையண்டா, நாசமாக போனோன்னு. எப்போ இங்கே பாரு, நானே வெறியில் இருக்கேன், ஒவ்வொரு பொண்ணுன்னு வையன் இருக்கிற வரைக்கும் கையில் வச்சுருக்க குண்டூசி எடுத்து தொட்டையிலே குத்திடுவேன், சும்மா கடை. டேய் இவன் பண்ணாலும் பண்ணுவான் அப்படின்ற மாதிரி நம்ம டியாங்கோட அப்பா தான் அங்கே ஒரு மாதிரி 2 பேரும் ஒரு மாதிரி டியாங்க லேப்பில் உட்கார வச்சுட்டு 2 பேரும் சண்டை கட்டிட்டு நிற்கிறாங்க. ஸோ நம்ம யூங்கி தான் ஒரு மாதிரி பார்த்துட்ருக்காரு, இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ பட்லாஸ் அந்த ஐயரும் அப்படியே ஒரு செயினை தான் எடுத்து கொடுக்குறாரு. அவங்க செயினாகவே வாங்கியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு செயினை தான் அப்படியே அந்த தேங்காயில் இருந்து அப்படியே எடுத்து நம்ம யூங்கி கையில் நீட்டுறாரு. ஸோ அப்படியே நம்ம யூங்கி தான் இப்போ அதை வேங்குறாரு. வேங்கிட்டு அப்படியே ஒரு மாதிரி
திரும்பி நம்ம டேங்க தான் பார்க்குறாரு. ஸோ நம்ம டேங் வந்து அப்படியே ஒரு அப்பாவோட மடியில் ஒரு மாதிரி முறைச்சிட்டே உட்காந்துருக்காரு ஒரு அப்பாவை. ஸோ ஒரு மாதிரி அவங்க அப்பா அதுக்கு மேலே 2 பேரும் இப்போ வரைக்கும் சண்டை கட்டுறது நிப்பாட்டில் ஒரு மாதிரி வாயிலேயே சண்டை போட்டுட்ருக்காங்க. ஸோ இங்கே அப்படியே யூங்கி தான் ஒரு மாதிரி அப்படியே இந்த செயின் எடுத்துகிட்டு ஒரு மாதிரி டேங்கை பார்த்துட்டு ஒரு லாங் ப்ரீத் எடுத்து விட்டுட்டு அப்படியே பொறுமையாக டேங்கோட கடத்தில் அப்படியே போட்டு விட்டுறாரு. ஸோ டேங் அப்போ தான் நிமிர்ந்து யூங்கியவே பார்க்குறாரு. ஸோ இங்கே அப்படியே நம்ம ஜங்குக்கு அப்படியே அவருடைய செயின் எடுத்து கொடுக்க, ஸோ நம்ம ஜங்குக்கு அது அப்படியே வேங்குறாரு, கைட்டு வேங்குறாரு. ஸோ ஒரு தாலி வேங்குறாரு. ஸோ அது வந்து தாலி செயின் தான், ஓகேவா, அந்த மாதிரி தான். ஸோ அது அப்படியே அவரும் வேங்குறாரு. ஸோ அதை அப்படியே வேங்கி நம்ம ஜிமின் கிட்ட அப்படியே கொண்டு போயிட்டு அப்படியே நம்ம ஜிமினை பார்க்குறாரு. நம்ம ஜிமின் இப்போ வரைக்குமே நம்ம ஜங்குக்கு நிமிர்ந்து பார்க்கவே இல்லை. ஒரு மாதிரி தலையை குடிஞ்சிட்டே தான் உட்காந்துருக்காரு. ஸோ ஒரு மாதிரி நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி ஜிமினை 1 செகண்ட் பார்த்துட்டு அப்படியே ரிட்டன் பொறுமையாக அந்த செயினை அப்படியே ஜிமினோட நெக்கில் போட்டு விட்றாரு. ஸோ அப்படியே நம்ம ஜிமினுக்கு போட்டு முடிச்சுட்டு அப்படியே இப்போ நெக்ஸ்ட் அப்படியே சம்பிரதாயத்தெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஒரு மாதிரி இந்த ஓமகுண்டத்தை சுற்றி வர்றது அப்படின்ற மாதிரி என்னெல்லாமோ பண்ணிகிட்ருக்காங்க. அட் லாஸ்ட் இப்போது அப்படியே நம்ம ஜிமின், ஜங்குக் அண்ட் யூங்கி டேங்குன்னு சொல்லிட்டு 4 பேரையும் காரில் ஏற்றி வீட்டுக்கு அனுப்பியாச்சு. ஸோ ஒரு மாதிரி வீட்டுக்கு அனுப்பி விட்டாங்க. இப்போது நம்மளோட ஜிமின் அண்ட் யூங்கி வீட்டில் தான் இப்போ இவங்க 4 பேருமே இருக்காங்க. ஸோ போயிருக்காங்க. ஸோ இப்போ அப்படியே நம்ம யூங்கி அண்ட் ஜிம்னோட அம்மா தான் ஒரு மாதிரி பாலில் இந்த பால் பழம்லாம் போட்டு எடுத்துகிட்டு வந்து அப்படியே கொடுத்துட்ருக்காங்க. நம்ம ஜிமினுக்கும் கொடுக்க, நம்ம ஜங்குக்கு கொடுக்க, எடுத்துகிட்டு நம்ம டேங்கு, அது போக நம்ம யூங்கின்ற மாதிரி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ ஒரு மாதிரி வேங்கி சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம ஜங்குக்கு இப்போ வரைக்கும் நம்ம ஜிமினி ஏதோ ஒரு மாதிரி பார்த்துட்ருக்காரு. பட் நம்ம ஜிமின் தான் குனிஞ்ச தலை நிமிர மாட்டேனே அப்படின்ற மாதிரி தலையை குனிஞ்சிட்டே வந்துட்டுருக்காரு. ஒரு மாதிரி நம்ம ஜங்குக்கை பார்க்கவே இல்லை. தாலி கட்டினது இப்போ வரைக்கும் நம்ம ஜங்குக்கை நம்ம ஜிமின் பார்க்கவே இல்லை. ஸோ ஒரு மாதிரி ஜங்குக்கு தான் ஜிமினை எப்போவாது பார்த்துருமாடனான்ற மாதிரி ஒரு மாதிரி ஜிமினியே பார்த்துட்டு வந்துட்டுருக்காரு. ஸோ இங்கே அப்படியே நம்ம டேங்கை காமிச்சா அப்படியே ஆப்போசிட்டாக நம்ம டேங்கு தான் அடிக்கடி நிமிர்ந்து நம்ம யூங்கியை பார்க்குறாரே தவிர நம்ம யூங்கி சுத்தமாக டேங்கை கண்டுக்கல. ஸோ அவர் பாட்டுக்கு அவன் தரதை சாப்பிட்டுட்டு அப்படின்ற மாதிரி அவர் பாட்டுக்கு உட்காந்துருக்காரு. ஸோ நம்ம டேங் தான் அவ்வளோதான், டேங்கு அவ்வளோதான். நீ கனவு கோட்டெல்லாம் கெட்டி வச்சுருந்தால அதெல்லாம் ஒரேடியாக மண்ணுக்குள்ளே போட்டு புதைச்சிட்டாங்க. ஒன்றும் பண்ண முடியாதுடா, அவ்வளோதான். என்ன பண்ணுறது? என்னை பார்க்க கூட மாட்டேன்றானே. ஐயோ ஈஸ்வரா. ஏனாச்சு? என்னட்டையா? ஒன்றும் இல்லைங்க அப்படின்ற மாதிரி டேங் அப்படியே திரும்பிக்கிறாரு. நம்ம யூங்கி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம டேங்கிட்ட பேசுகிறாரு. ஸோ நம்ம டேங் திரும்பிக்கிறாரு. நம்ம என்னதான் இருந்தாலும் நம்ம யூங்கியை பார்த்தா ஒரு லிட்டில் பிட் கொஞ்சம் ஒரு பயம் அண்ட் ஒரு நர்வஸ் எப்பவுமே வந்துடும். ஏன்னா நம்ம யூங்கி எப்பவுமே ஒரு மாதிரி வெறப்பாக சுற்றுவார், யார்கிட்டையும் அந்த அளவுக்கு பேசிக்க மாட்டார். ஸோ அதை தாண்டி யூங்கிக்கு வந்து சட்டுன்னு கோவம் வரும். ஸோ அதனாலேயே நம்ம டேங் வந்து ஒரு மாதிரி யூங்கிட்டேருந்து கொஞ்சம் தள்ளியே தான் இருப்பார் எப்பவுமே. ஸோ அந்தளவுக்கு யூங்கி கூட பேசினதே கிடையாது. பக்கத்து வீட்டாகவே இருந்தாலும் ஜிமின்ச்சி கூட பேசியிருப்பார். பட் யூங்கி கூடலாம் பேசினதா சரித்திரமே கிடையாது. ஸோ அதனால தான் ஒரு மாதிரி உட்காந்துருக்காரு பிள்ளை. அப்படியே இங்கே ஆஃப்டர் அப்படியே டைம்லாம் ஸ்கிப் ஆகுது. செய்ய வேண்டியது எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு லாஸ்ட்டாக நம்ம ஜிமின் அண்ட் இவங்களோட அப்பா அம்மா தான் அவங்களுக்குன்னு ஒரு வீட்டுக்கு சாவியை கொடுத்து அனுப்பிட்டாங்க. ஐ மீன் 2 பேருக்குமே சாவி கொடுத்து இங்கே பாருங்கப்பா, அது வந்து இதுக்கப்புறமா இந்த ஆற்றுல தான் நீங்கள் இருக்க போகிறீங்க. அண்ட் இந்த ஆற்றுல பார்த்துக்கோங்க. அண்ட் 2 பேத்துக்கும் ஒரே வீடான்னு யோசிக்காதீங்க. நாங்கள் அப்படிதான் இருந்திருக்கோம். அதனால் நீங்கள் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோங்கப்பா. ஆனால் வீடு ரொம்ப பெரிய வீடு தான். இந்த ஆற்று ரொம்ப பெரிய ஆற்று தான். அதனால் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு ரூமெல்லாம் தனித்தனியாக ரொம்ப டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. ஒருத்தவங்களுக்கு மேலே இன்னொருத்தருக்கு கீழே. ஸோ அதனால் பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் கொஞ்சம் ஒத்தாசையாக இருக்கும்ல, பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியேக்குள்ளே விட்டுறாங்க. ஸோ அது வந்து ஒரு மாதிரி ஐயர் வீட்டு ட்ரெடிஷ்னலாக தான் அது இருக்குது. ரியலாகவே வீடே பார்க்க ஒரு மாதிரி அந்த ஐயர் வீடெலாம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்ன கொஞ்சம் பெரிய வீடு, மேலே கீழே அப்படின்ற மாதிரிலாம் டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ஒரு மாதிரி அதை தான் பார்த்துட்டு நம்ம அங்கே தான் ஒரு மாதிரி குள்ளே என்ட்ராகிறாரு. ஸோ குள்ளே ஒரு மாதிரி நாளையில் அரிசியெல்லாம் எடுத்து வச்சுட்டு அப்பா வலது கால் எடுத்து வச்சுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே அவங்க அப்பா சொல்ல சரின்ற மாதிரி நம்ம அங்கே அந்த எல்லோரும் சேர்ந்து அப்படியே வலது கால் எடுத்து வச்சுக்குள்ளே என்ட்ராகிறாங்க அந்த வீட்டுக்குள்ளே. ஸோ இப்போ அப்படியே காமிச்சா அப்படியே ஆஃப்டர் டைம்லாம் ஸ்கிப் ஆகிட்டுருக்கு. சொல்லப்போனால் இப்போ ஒரு நைட் டைம் தான்.
நம்ம ஜங்குக் அண்ட் யூகி 2 பேருமே ரூமுக்கு போயிட்டாங்க. ஸோ அனுப்பி விட்டாங்க. நம்ம டியாங் அண்ட் ஜிமின் இவங்க 2 பேர் தான் இருக்காங்க. ஸோ நம்ம டியாங் கையில் தான் ஒரு மாதிரி ஒரு செம்பு நிறைய ஒரு பாலை கொடுத்து அப்படியே கையில் கொடுக்குறாங்க. அதுக்கு மேலே நம்ம ஜிமின் கையில் இங்கே பாருங்கப்பா, அது அத்தை உங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். பார்த்து பக்குவமாக நடந்துக்கணும், சரியா? ஜிமின், ஜங்குக்கை அனுசரித்து இருந்துக்கோ. அது மட்டும் இல்லை, நல்ல பையன் அவர், சரியா? பார்த்து, சரியா? அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி அவங்க ஒரு மாதிரி வெக்கப்பட்டுட்டே கொடுக்குறாங்க ஜிமின் கையில். ஜிமின் தான் அது வந்துமா, சரி கொடுங்க. இங்கே பாருடா, அவரும் ஆத்துக்காரரு, அதனால பார்த்து நடந்துக்கணும், மரியாதை கொடுக்கணும், சரியா? சரிம்மா, சரி போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜிமினை பிடிச்சி அனுப்பி வைக்கிறாங்க. அப்படியே நம்ம டியாங் கிட்ட திரும்பினா நம்ம டியாங் தான் இங்கே இவ்வளோ நேரம் ஜிமினுக்கு பண்ணதெல்லாம் கேட்டுகிட்டே இருந்திருப்பாரா? ஸோ இப்போ அவருக்கு தான் ஒரு மாதிரி, என்னது எனக்கு ஃபர்ஸ்ட் நைட்டா? நமக்கா? அவன் கூடயா? இது ஃபர்ஸ்ட் நைட்டாக இருக்குன்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. எனக்கு தெரிஞ்சு இது லாஸ்ட் நைட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். எப்படியும் அங்கே போய் ஒன்றும் நடக்க போகிறதில்ல, அதுக்கு எதுக்கு இவங்க இவ்வளோ டைலாக் பேசுகிறாங்க? ஏன் ஜங்குக் தானே, அவன் பண்ணாலும் பண்ணுவான். அவன் ஒரு பொறுக்கி பையன், அவனை பற்றி தெரியாமல் இவங்க வேறு பேசுகிறாங்க. நான் எப்படி இப்போ வேலை போனோன்னு என்ன நடக்கும்? ஒரு வேலை நடக்குமோ? அதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணாத. அவங்கிட்ட ஒன்றும் நடக்காது, நீ போனோன்னே படுத்து தூங்குன்னு சொல்ல போகிறான் அப்படின்ற மாதிரிங்க நம்ம டியாங் தான் என்னத்தெல்லாமோ யோசிச்சுட்ருக்காரு. ஸோ இங்கே அப்படியே திரும்பி நம்ம டியாங்கோட மாமியார் தான், அத்தை தான் ஒரு மாதிரி வந்துட்டு, ஏப்பா உன்கிட்ட நான் எப்படி சொல்கிறது, அவன்கிட்ட ஏதோ சொல்லிட்டேன், உனக்கே தெரியும்ல, கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோ, சரியா? அதை அவனை நீ எப்படி கூப்பிடணுமோ கூப்பிட்டுக்கோ, சரியா? பையன் நல்லவன் தான்ப்பா, நீ நினைக்கிற அளவுக்குலாம் இல்லை, பார்த்து. சரிப்பா, நான் போயிட்டு வரேன். நான் என் ஆத்துக்காரர் அங்கே நின்றுட்டுருக்காரு, நான் போகணும், சரியா? பார்த்து. நாளைக்கு காலைல நான் இங்கே இருக்க மாட்டோம், எப்பவுமே இருக்க மாட்டோம், கிளம்பிடுவோம், சரியாப்பா? அப்புறம் இன்னொரு விஷயம், அதை வந்து எனக்கு புரியுது, திடீர்னு கல்யாணம் நடந்துச்சு, யாருமே இதை எதிர்பார்க்கலாம். இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சு வாழ்க்கையை எப்படி வாழலான்னு பாருங்கப்பா. சரி, நாங்கள் கிளம்புறோம். ஏன்னா வாங்க போகலாம். அங்கே என்ன நின்றுட்டுருக்கீங்க? நம்ம ஆற்றுக்கு போகலாம், வாங்க வாங்கண்ணா. இதோ வந்துட்டேம்மா. சரி மாப்பிள்ள, போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ அவங்களும் கிளம்பிட்டாரு. நம்மளோட டியாங் தான் ஒரு மாதிரி அவங்க போகிறவங்கள பார்த்துட்டு இப்போ இவங்க என்ன சொல்லிட்டு போகிறாங்க? ஐயோ அதான் உங்களுக்கு தான் புரிய மாட்டேங்குது, நானே வேண்டானாலும் உங்கள் பையன் வர மாட்டான்ட்ட அப்படின்ற மாதிரி இங்கே டியாங் தான் ஒரு மாதிரி எதையோ சொல்லிட்டு அப்படியே அந்த செம்போட அப்படியே இப்போ ரூம் பக்கம் தான் போகிறாரு. ஸோ இப்போ அப்படியே போயிட்டு ரூம் டோர் தான் நாக் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இப்போ அப்படியே நம்ம யோங்கி தான், கூலவா என்னட்டாங், ரூம் டோரெலாம் நாக் பண்ணிவிட்டு, இதை நம்ம ரூம் தான், நீ எப்போனாலும் திறந்துட்டு வரலாம், புரியுதா? அது வந்து சரிங்க அப்படின்ற மாதிரி நம்ம டேங் சரின்ற மாதிரி டெங்கு மண்டையாட்ட அப்படியே டேங் கையில் இருக்கக்கூடிய அந்த செம்பை தான் அப்படியே வேங்கி ஒரு ஓரமாக வச்சுட்டாரு. ஸோ வச்சுட்டு ஒரு மாதிரி நம்ம டேங்கை பார்க்க, நம்ம டேங்க ஒரு மாதிரி இவங்க பார்த்துட்ருக்காரு. நம்ம டேங்க்கு என்னன்னு தெரில, ஒரு மாதிரி ஷை ஆகுது இவங்க இப்படி ஒரு பார்க்குறது. என்ன இது? ஐயோ டேட், அங்கே உனக்குள்ளே என்னமோ பண்ணுதேடா. உண்மைதான், இருந்தாலும் இவன் கொஞ்சம் அழகாக தான் இருக்கான், ரொம்பவே ஒரு மாதிரி ஹேண்ட்ஸமாக ஹாட்டாக. ஆனால் என்ன எப்போ பார்த்தாலும் உருன்னு இருக்கான், அதான் பிரச்சனை. மிச்சப்படி என் டேஸ்ட்டுக்கு பக்காவாக தான் இருப்பான். ஆனால் இப்படி இவன் பார்க்குறத எனக்கு ஒரு மாதிரி ஆகுதே. ஐயோ டேங்கு, என்னடா பண்ணுது உனக்கு? டேங் 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 அப்படின்ற மாதிரி நம்ம இவங்க தான் போட்டு நம்ம டேங் லைட்டாக டேங்கோட ஷோல்டரில் கையை வச்சு குளுக்க. ஸோ இப்போ தான் டேங் என்னங்க சொல்லுங்க, என்ன நீ என்னத்தை யோசிச்சுட்ருக்கா? உட்காரு வா
அப்படின்ற மாதிரி நம்ம அங்கே தான் ஒரு மாதிரி நம்ம இவங்க கூட்டு போய் அந்த பெட்டில் உட்கார வைக்கிறாரு. ஸோ ஒரு மாதிரி உட்கார வச்சுட்டு இங்கே பாருட்டேன், எனக்கு வந்து புரியுது, திடீர்னு நடந்துடுச்சு, உனக்கு அதில் விருப்பம் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரில, ஆனால் அதனால் பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன், கவலைப்படாத, தூங்க, உனக்கு வர டயர்டாக இருக்கும், நம்ம பழகலாம், ஒருத்தரை புரிஞ்சுக்கலாம், அப்புறம் இதெல்லாம் பார்த்துக்கலாம், எனக்கு புரியுது உனக்கு ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்குது அப்படின்னா நீ பட, அது அது வந்துங்க அப்படின்ற மாதிரி நம்ம டேங் சொல்லிட்டு அப்படியே ஒரு மைண்ட் வாய்ஸ் தான், ஐயோ டே நானோட ஆக்வர்டாக இருக்குன்ற, நீ தாண்டா பண்ணுற, ஒன்றுலாம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ பார்த்து பார்வைக்கு எங்கேயோ கூட்டு போயிட்டு கடைசியாக சப்புன்னு முடிக்கிறியடா, அங்கே அப்படின்னா எனக்கு ஒன்றும் இல்லையா, ஒன்று தான், என்ன நீ அவனா ஏதாவது ஒன்று யோசிச்சுட்ருக்கா, அது அது ஒன்றும் இல்லைங்க, சரி நீங்களும் தூங்குங்க அப்படின்ற மாதிரி மட்டும் அங்கே படுத்துட்டாரு. ஸோ அப்படியே நம்ம இவங்க அதே மாதிரி இந்த பெட்டில் படுத்துட்டாரு. ஸோ இங்கே அப்படியே இந்த சைடு காமிச்சா நம்ம ஜிவன் தான் ஒரு மாதிரி அந்த ரூம் ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே பொறுமையாக அந்த ரூம்குள்ளே என்ட்ரு ஆகுறாரு. ஸோ உள்ளே நம்ம ஜங்குக்கு தான் அந்த பெட்டில் உட்காந்துருக்காரு. நம்ம ஜிமின் வரதை பார்த்துட்டு லைட்டாக எந்திரிச்சு நிற்கார். நம்ம ஜிமின் தான் உள்ளே வந்துட்டு அந்த டோரை அப்படியே க்ளோஸ் பண்ணுறாரு. அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே நிமிர்ந்து நம்ம ஜங்குக்கு தான் பார்க்குறாரு. ஸோ நம்ம ஜங்குக்கும் ஒரு மாதிரி ஜிமினை பார்த்துட்டு, அது வந்துட்டியா ஜிமன், கொள்ளவா உட்கார அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி இந்த பெட்டில் லைட்டாக தட்ட. ஸோ நம்ம ஜிமன் தான் அது மாதிரி நம்ம ஜங்கு கிட்ட போய் இந்த மில்கை கொடுக்குறாரு. ஸோ கொடுத்துட்டு டக்குன்னு நம்ம ஜங்கு கூட காலில் விழ போக நம்ம ஜங்குக்கு தான் ஜிமனை பிடிச்சி நிப்பாட்டுறாரு. ஏய் என்ன பண்ணுற நீ, அது அது வந்துண்ணா, ஏன்னா அம்மா தான் சொன்னாங்க உங்கள் காலில் விழுந்த ஆசீர்வாதம் வேங்கணும் அப்படின்னு, அதான். ஓ அப்படியா, உங்கள் அம்மா சொன்னா செஞ்சிருவியா, அதெல்லாம் வேண்டாம் உட்கார, அது வந்துண்ணா, அது இங்கே பாருடா, நீ என்ன ஏன்னா அது வந்துனா இங்கே பாருங்கோ, அதெல்லாம் வேண்டாம் சரியா, நார்மலாக பேசு எப்பவும் போல், என்னங்க அதுவே ஓகே தான் எனக்கு, அப்படின்னா உங்களுக்கு ஓகேவா நான் உங்களை அப்படி கூப்பிட்டா அப்படின்ற மாதிரி நம்ம ஜிமந்தார் மாதிரி லைட்டாக அவருடைய கண்ணில் போட்டிருக்கிறார். அவருடைய கண்ணால் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டே கேட்குறாரு. ஸோ நம்ம ஜங்குக்கு தான் அவர் ஜிமன் இப்படி பேசிகிட்டே கேட்குறதுக்கு சிரிப்பு வருதா இருக்குது. அவர் ஒரு மாதிரி ஜிமனை பார்த்துட்டு, ஆமாம் எனக்கு நீ என்ன ஜங்குக்கா அப்படின்னு கூப்பிட்டா கூட ஓகே தான், புரியுதா, ஆனால் அம்மா திட்டுவாங்க, இப்போ தான் சொன்னேன், சரி அம்மா திட்டுவாங்கன்னு அப்படி கூப்பிட்டா நான் உங்களை என்னங்கன்னு கூப்பிட்டுக்கிட்டா, ஓகே உனக்கு ஓகேனா எனக்கு ஓகே தான் அப்படின்ற மாதிரி நம்ம ஜம்முக்கு சொல்ல. ஸோ இப்போ டக்குன்னு நம்ம ஜம்முன் தான் ஒரு மாதிரி ஒரு கிளாஸை கலட்டி ஒரு ஓரமாக வைக்கிறாரு. ஸோ நம்ம ஜம்முக்கு ஒரு மாதிரி ஜம்முன் பார்த்துட்ருக்காரு. ஸோ நார்மலாக பார்த்துட்ருக்காரு. ஸோ அப்படியே கிளாஸை கழட்டி அந்த டேபிளில் வச்சுட்டு இப்போ அப்படியே அவருடைய அவர் மேலே ஒரு வேட்டி ஷர்ட் தான் போட்டிருப்பார் இல்லையா. ஸோ அந்த ஷர்ட்டை தான் அப்படியே லைட்டாக ஒரு 2-3 பட்டன் ரிமூவ் பண்ணிகிட்ருக்காரா. ஸோ இங்கே நம்ம டக்குன்னு ஜம்முக்கு தான், என்ன பண்ணுற நீ, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதா இருந்தால் கப்போர்டில் ட்ரெஸ் இருக்கா, இல்லைன்னா சொல்ல நான் வேணால் வெளியே போகிறேன். நீங்கள் எதுக்கு வெளியே போகணும், உங்கள் அதை இருங்க நான் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜிமின்ஜி தான் அவரோட ஷர்ட்டை ஃபுல்லாக கழட்டுறாரு. ஒரு மாதிரி பட்டன்ஸை ஃபுல்லாக கழட்டிட்டாரு. ஸோ கழட்டிட்டு அவரோட ஷர்ட்டை அவருக்கு கழட்ட மனசே வர மாட்டேங்குது. ஸோ அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது, ஒரு மாதிரி ஷை ஆகுறாரு, அவருக்கு கழட்ட முடியல. ஒரு மாதிரி பட்டனை மட்டும் கழட்டிட்டு அப்படியே திரும்பி நம்ம ஜங்குக்கா பார்க்குறாரா. நம்ம ஜங்குக்கு தான் ஒரு மாதிரி அப்படியே ஜிம்மினை பேடு பார்த்துட்ருக்காரு. என்னங்க அது என்னங்க சொல்லுடா, அது இது போதுமா, அம்மா தான் சொன்னாங்க உங்ககிட்ட, அதை நீ ஷர்ட்டை மட்டும் ரிமூவ் பண்ண மிச்சத்தை அவரே பார்த்துக்குவார் அப்படின்னா எனக்கு என் ஷர்ட்டை கழட்ட ஒரு மாதிரி கூச்சமாக இருக்கு. உங்களுக்கு கோவமா, நான் கழட்டணுமா
அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்காரா. ஸோ இங்கே அப்படியே நம்ம ஜங்குக் தான் ஏய் என்னடா பண்ணுற, அதெல்லாம் வேண்டாம் நீங்கள் வா அப்படின்ற மாதிரி நம்ம ஜிமினை அப்படியே லைட்டாக தூக்கி ஒரு லேபில் உட்கார வச்சுக்கிறாரு. ஸோ இங்கே அப்படியே நம்ம ஜிமன் தான் ஒரு மாதிரி அவரோட ஹேண்டை போட்டு பிணைஞ்சிட்டு இருக்காரு, ஒரு மாவு பேசுகிற மாதிரி. என்னடா ஆச்சு, என்னாச்சு? அது அது வந்துங்க என்னங்க, அதான் எனக்கு தெரியாது இதை பற்றிலாம். அம்மா இன்னைக்கு தூங்கக்கூடாதுன்னு சொன்னாங்க, அப்புறம் இதை மட்டும்தான் பண்ண சொன்னாங்க, எனக்கு வேறு எதுவும் தெரியாதே. டேய் இங்கே பாரு, அதெல்லாம் நீ ஒன்றுமே பண்ண வேண்டாம். அதெல்லாம் ஒன்றுமே எனக்கு வேண்டாம், நீ ஷர்ட்டை போடு அப்படின்ற மாதிரி நம்ம ஜிமினோட ஷர்ட் பட்டன்ஸ் எல்லாம் அப்படியே போட்டு விட்டார் ரிட்டன். ஸோ ஒரு மாதிரி போட்டு விட்டுட்டு அப்படியே ஜிமினை பார்த்துட்டு அப்படியே ஜிமினோட கிளாஸ் அப்படியே அந்த கழட்டி வச்சுருப்பார்ல. தூங்குறியா? அது தூக்கம் வருதில்ல உனக்கு? ஆமாங்க. அப்புறம் என்ன, படு வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி நம்ம ஜிமினை அப்படியே இந்த பெட்டில் படுக்க வச்சுட்டேன். அப்படி ஜங்குக்கும் ஒரு பெட்டில் சேர்ந்த மாதிரி படுத்துக்கிறாரு. ஸோ ஒரு மாதிரி படுத்துட்டு நம்ம ஜிம்னை ஒரு மாதிரி ஹக் பண்ணிக்கிறாரு, ஒரு மாதிரி கட்டி பிடிச்சிக்கிறாரா. ஜிம்மின் தான் ஒரு மாதிரி பார்க்குறாரு நம்ம ஜங்குக்கா. அது என்னங்க இது போதுமா? அப்புறம் நானும் உனக்கு எதுவும் கம்ஃபர்டபுளாக இல்லையா? அப்படி இல்லை, எனக்கு ஒரு மாதிரி கூச்சமாக இருக்கே. டேய் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் புருஷன் தானே, பிடிச்சா தப்பில்லை, கட்டி பிடிச்சிட்டா ஒன்றும் இல்லை, போக போக பழகிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்க் பிடிச்சி தூங்க ஸ்டார்ட் அவரமாக ஹக் பண்ணிவிட்டேன். ஆனால் ஹேண்ட்ஸை க்ளோஸ் பண்ணிட்டாரு. ஸோ நம்ம க்ளோஸ் பண்ணி தூங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. நம்ம ஜிம்மின்னு கொஞ்சம் நேரம் அப்படியே ஊற்று பார்த்தவர் தான். அவரும் இப்போ கொஞ்சம் நேரத்தில் அப்படியே நம்ம ஜங்குக்கு ஹக் பண்ண மாதிரி தூங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அப்படியே இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் தாண்டா ஆகுது. ஸோ நம்ம ஜிமின்ஜி தான் அப்படியே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டுருக்காரு ரெஸ்ட் ரூமில். பட் இப்போ தான் அது நியூ ஹவுஸ் அப்படின்றதுனால அந்த அளவுக்கு தண்ணி படலை. ஸோ தண்ணி பட்டோன்னே அதனால ஜிமின்ஜிக்கு தான் வலிக்கிடுச்சு. நான் ஒரு சோப் போட்டாடி நல்லா குளிச்சுட்டு இருந்தவர் தான். ஸோ வலிக்கு வரும்போது பொத்துன்னு விழுந்துட்டாரு. என்னங்க ஜிமினா, என்னடா ஆச்சு? என்ன அது விழுந்துட்டேன்னா வலிக்குதான். டேய் ஒரு நிமிஷம் ரே, நான் இதோ வரேன் அப்படின்ற மாதிரி அவர் தான் டக்குன்னு அந்த டோரை ஓப்பன் பண்ணிட்டுக்குள்ளே போகிறாரு. ஸோ ஜிமினா ஒரு மாதிரி அவருக்கு பார்க்கவே இல்லை, ஏன்னா அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஸோ ஒரு பக்கத்தில் இருக்க டவலை தான் டக்குன்னு எடுத்துகிட்டு ஜிமினோட ஹிப்பை லைட்டாக கவர் பண்ணி ஒரு மாதிரி கெட்டி விட்டுட்டேன். ஸோ ஜிமின்ஷி அப்படி தூக்கிக்கிறாரு. ஸோ ஜிமின்ஷிக்குமே ஒரு மாதிரி ஷையாக இருக்குது. இது நம்ம ஜங்குக்கு அப்படி அவரை பார்த்தது. ஸோ ஒரு மாதிரி ஜங்குக்கா நிமிந்தே பார்க்கல. ஸோ ஒரு மாதிரி வந்து இறக்கி விட்டாரு நம்ம ஜங்குக்கு தான். உனக்கு ஓகே தானே? எங்கேயும் அடிச்சுதா? அடிச்சுதான்னு கேட்குறல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இறக்கி விட்டுறாரு. ஸோ நம்ம ஜிம்மால் நிற்க முடியல, மறுபடியும் விட போகிறாரு. ஸோ ரிட்டன் அப்படியே நம்ம ஜங்குக்கு தான் கைத்தாங்கெல்லாம் பிடிச்சி கொண்டு போய் பெட்டில் வச்சுட்டேன். என்னாச்சு? எங்கே அடிச்சுது? அது வந்த கால்லாம் இதோ எங்கே தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி டைஸை காமிக்கிறாரு. அது வலிக்குது, நிற்க முடியல. அங்கேயா? அது அப்படின்ற மாதிரி நம்ம தான் ஒரு மாதிரி பார்க்குறாரு. ஏன்னா அந்த டைஸில் அது மாதிரி அவருடைய டைஸில் தான் அடிச்சிருக்கு. ஸோ அந்த இடம் ஒரு மாதிரி செவந்து போயிருக்கு. ஸோ நம்ம ஜங்குக்கும் ஒரு நிமிஷம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க ஆயில் எடுத்து தான் நம்ம ஜிமின்ஷியோட டைஸில் லைட்டாக அவருடைய அந்த துண்டை அப்படியே மேலே வரைக்கும் லைட்டாக ஏற்றி விட்டுட்டு அந்த ஒன் டைஸில் கூட லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணி லைட்டாக தடவுறாரு. ஒரு மாதிரி தடவி விட நம்ம ஜிம்மினுக்கு தான் அது பெயின் ஆகுது. ஸோ ஒரு மாதிரி ஜங்குக்கோட ஹேண்டை பிடிச்சிட்டு ஜங்குக்கா என்னங்க வலிக்குது, வேண்டாம் விடுங்க, வேண்டாம் வலிக்குது. டே அவ்வளோதான், ஒன்றும் நினச்சோம்னா அவ்வளோதான் சரியா? பெயின் இருக்காது, நான் போட்டுட்டேன் சரி, அவ்வளோதான், தடவலை, நான் ஆயில் மட்டும் அப்ளை பண்ணிட்டேன் சரி, நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடு, நான் வரேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக்கு வெளியே போயிட்டாரு. ஸோ இப்போ தான் கரெக்டாக நம்ம டியாங் தான்
அது மாதிரி ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு அப்படியே சோம்பல்லாம் அப்படியே கையெல்லாம் தூக்கி விட இப்போல்லாம் பென் பண்ணி ஸோ ஒரு மாதிரி அப்படியே பாடியெலாம் ஸ்டிச்சிங் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அப்படியே வெளியே வந்தால் நம்ம ஜவுக்கு தான் ஒரு மாதிரி அப்படியே கிச்சன் ரூமில் இருந்து தான் காஃபி போட்டுட்ருக்காரு. ஸோ ஒரு மாதிரி காஃபி தான் போட்டுட்ருக்காரு. ஸோ அதை போட்டுட்டு அப்படியே குள்ளே எடுத்துகிட்டு போகிறத நம்ம பார்க்குறாரு. அடப்பாவி, ஏதோ நேற்று எனக்கு பிடிக்கலன்ற மாதிரி சொல்லிட்டா அதுக்குள்ள இப்படி மாறிட்டான் இவன் அப்படின்றவர் அப்படியே திரும்பி நம்ம இவங்கியை பார்த்தா நம்ம யாருக்கு முன்னாடி எந்திரிச்சு வந்துட்டாரு. ஸோ இந்த மாதிரி எந்திரிச்சு வந்துட்டு வெளியே சோஃபாவில் உட்காந்துருக்காரு. ஸோ அவர் காஃபி எடுத்துகிட்டு ஸோ நம்ம போட்டு வச்சுட்டு உட்காந்துருக்காரு. ஸோ நம்ம யாங் தான் ஒரு வேலை எல்லாம் முடிச்சிருப்பானோ இவனை நம்ப முடியாதா, முடிச்சிருந்தாலும் முடிச்சிருப்பான் அப்படின்ற மாதிரி தான் நம்ம யாங் தான் ஒரு மாதிரி கீழே இறங்கி வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி நம்ம ஜங்குக்கார ரூமை தாண்டி தான் போடும். அப்படியே ஒரு மாதிரி கிராஸ் பண்ணும்போது அப்படியேக்குள்ளே எட்டி பார்த்துட்டே போகிறாரு. பட் அந்தளவுக்கு எதுவும் தெரில. பட் நம்ம ஜிமிஷ் வந்து அந்த பெட்டில் உட்காந்து காஃபி குடிக்கிறாருன்றது மட்டும்தான் தெரியுது. ஸோ அது மாதிரி எட்டி பார்த்துட்டு ஓஹோ கதை அப்படி போதா, பரவாயில்லையே, இவன் கூட பிக்கப் ஆகிட்டான் போலையே ஒரே ராத்திரியில். ஆனால் நம்ம வாழ்க்கை தான் இங்கே சொல்கிறதுக்கும் ஒன்றும் இல்லாட்டியாங்க அப்படின்ற மாதிரி அவர் பணிக்கு ரிட்டன் போயிட்டு அப்படியே இவங்கிய பார்த்தா நம்ம இவங்கி தான் டேங்க பார்த்துட்டு டேங் எழுந்திரிச்சிட்டியா, உனக்கு காஃபி போட்டு கிச்சனில் வச்சுருக்கான் எடுத்துக்கோ. சரிங்க அப்படின்ற மாதிரி நம்ம டேங்கும் போய் அதை எடுத்துக்கிறாரு. ஸோ ஒரு மாதிரி எடுத்துகிட்டு அப்படியே கையில் வச்சுட்டு வெளியே வந்து நம்ம இவங்க பக்கத்தில் தான் உட்காராரு. ஸோ இவங்க நம்ம டேங் வந்து ஒட்டிட்டு உட்காராரு. ஒரு மாதிரி இவங்க பக்கத்தில் அவ்வளோ க்ளோஸாக உட்காராரா. ஸோ இவங்க அப்படியே 2 ஸ்டெப் தள்ளி உட்காராரு. நம்ம டேங் இப்படி உட்காந்து இருக்கிறத பார்த்துட்டு அப்படின்ற மாதிரி குட்டி ஸ்மைல் மட்டும் ஒரு மாதிரி லைட்டாக சிரிக்கிறாரு. ஸோ சிரிச்சுட்டு அப்படியே தள்ளி உட்காந்துட்டாரு. ஒரு மாதிரி நகண்டு உட்காந்துட்டாரா. ஸோ இப்போ அதை தான் பார்க்குறாரு நம்ம டேங் பார்த்துட்டு. இவர் இப்போ என்ன பண்ணுறாரு, இவருக்கு இப்போ என்ன தான் பிரச்சனை, நானே வந்தாலும் தள்ளி போகிறாரு. ஒரு வேளை ஏதாவது பிரச்சனை இருக்குமோ? அச்சிச்சே, அப்படிலாம் இருக்காது. நீ அங்கே அப்படியே யோசிக்கிற, அப்படிலாம் இருக்காது. ஒரு வேளை இருந்தால் அதனால தான் பக்கத்தே வரமாட்டேன்றாரோ? ஒரு வேளை அவருக்கு ஏதோ சொல்லுவாங்களே, ஆண்மை குறைபாடா கருமோ, அந்த மாதிரி இருக்குமோ? அதனால தான் பையன் பக்கத்துலேயே வர மாட்டேன்றானோ? டேங், எப்படி யோசிக்கிற நீ? வர உன் மூளை ரொம்ப மோசமாக போகுதுடா. அப்படிலாம் இருக்காத, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அப்படி யோசிக்காதா அப்படின்ற மாதிரி நம்ம டேங் அவருக்கு அவரே என்னத்தையும் யோசிச்சுட்டு இன்னும் புலம்பிட்டு உட்காந்துருக்காரா. ஸோ இங்கே நம்ம இவங்கி தான் டேங், உனக்கு என்னாச்சு? நானும் வந்ததுலேருந்து பார்க்குறேன், ஒரே மாதிரி புலம்பிகிட்டே இருக்கா. ஒன்று உனக்கு நீயே பேசிக்கிற, இல்லைன்னா ஏதாவது பண்ணுற, என்னன்னு என்கிட்ட சொன்னால் தானே எனக்கு தெரியும். என்னாச்சு, எதுவும் வேணுமா? அது ஒன்றும் இல்லட்டியா. ஐயோ, நானே என் பேரை சொல்கிறேனே, என்னை அந்தளவுக்கு குழப்பி விட்டான். அது ஒன்றும் இல்லை இவங்கி, என்னங்க ஒன்றும் இல்லை, சும்மா தான் புது வீடில் அதான் அது அம்மா அப்பா விட்டு வந்தது ஒரு மாதிரி இருக்கு, மிச்சப்படி ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல இங்கே அப்படியே நம்ம இவங்கியும் சரின்ற மாதிரி விட்டுட்டாரு. ஸோ அப்படியே இங்கே நம்ம ஜிமன் தான் ஒரு மாதிரி அந்த டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ தான் வெளியே வராரு. ஸோ அந்த டோர் ஓப்பனிங் சவுண்டை கேட்டுட்டு நம்ம டேங் தான் அப்படியே திரும்பி பார்க்குறாரு. நம்ம இவங்க ஒரு மாதிரி டிவி பார்த்துட்ருக்கா. நம்ம டேங் தான் அப்படியே திரும்பி பார்த்தா நம்ம ஜிமன் தான் ஒரு மாதிரி நடந்து வந்துட்டுருக்காரு. ஒரு மாதிரி நடக்க முடியாமல் ஒரு மாதிரி காலை வச்சு வந்துட்டுருக்காரு. ஸோ நம்ம டேங் தான் அப்படியே வாயை பொழந்து பார்க்குறாரு. என்னடா நடக்குது இங்க? அதுக்குள்ளேயுமா எல்லாம் முடிச்சிட்டானுங்க? ஐயோ, ஏன் சோடா புட்டி இப்படி நடந்து வருதே? என்ன ஜிமினா? சொல்லட்டாங், என்னாச்சு? இல்லைடா, அடி பள்ளமும் ஆமாட்டாங், வலிக்குது, ரொம்ப நடக்க முடியல அப்படின்ற மாதிரி நம்ம ஜெமன் தான் ஒரு மாதிரி பேசுகிறாரு. அவர் வலிக்க உள்ளதை சொல்லி பேசிகிட்டு இருக்காரு. ஸோ நம்ம டேங் அதை தப்பாக புரிஞ்சுட்டு எங்கேயோ போகிறாரு. அட பாவி ஜங்குக்க, ஒரே நாளில் அந்த பையனை இப்படி ஆக்கிட்டியடா. ஏதோ வேண்டாம்னு சொல்லிட்டு
எப்படி பண்ணியிருக்கான். பாவம்ல அவன். என்ன பண்ணுறது, அவன் ஒரு பொறுக்கின்னு தான் நமக்கு தெரியுமே அப்படின்ற மாதிரி நம்ம டியாங் அப்படியே திரும்பி யூங்கியை பார்க்க, இந்நேரத்துக்கு எனக்கும் எல்லாம் முடிஞ்சிருக்க வேண்டியது. ஆனால் இங்கே உட்காந்துருக்கானே ஒருத்தான், நானே பக்கத்தில் வந்தாலும் தள்ளி போகிறான். இதில் எங்கேருந்து நான் இவன் கூட எல்லாம் முடிச்சு லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணி அப்படியே ரொமான்டிக்காக, நான் அவருக்கு வர ஹஸ்பண்ட் அப்படியே ரொமான்டிக்காக ஒரு மாதிரி இருக்கணும்னு நினச்சேன். ஆனால் இவன் வாங்கடா அப்படின்ற மாதிரி தான் மட்டும் அங்கே தான் இங்கேருந்து கிளம்பிட்டாரு. சும்மா காஃபி கப்பை தூக்கிட்டு கிளம்பிட்டாரு. நம்ம யூங்கி தான். என்னடா ஆச்சு ஜிவன், என்ன உனக்கு ஒரு மாதிரி வர அப்படின்ற மாதிரி நம்ம யூங்கி ஒரு மாதிரி பார்க்க. ஸோ பின்னாடிலேருந்து நம்ம ஜங்குக்கும் வராரு. ஸோ நம்ம யூங்கியும் ஒன் மினிட் தப்பாக தான் யோசிச்சுட்டாரு, ஏன்னா பின்னாடி தான் ஜங்குக்கும் வராரா. ஸோ அதை பார்த்துட்டு ஒன்றும் இல்லைடா, நீ போய் ரெஸ்ட் எடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி நம்ம யூங்கி திரும்பிக்க. அதுக்குள்ளே இருந்து நம்ம ஜங்கு தான், யோங்கி அது ஒன்றும் இல்லை, அவன் விழுந்துட்டான், பாத்ரூமில் வலிக்கிடுச்சு, அதனால தான், வேற ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக்கு சொல்ல. எங்கள் யோங்கி ஓ அது ஓகே, இல்லை அவன் இப்படி நடந்து வந்தானே அதனால் கேட்டான் அப்படின்ற மாதிரி லைட்டாக சிரிச்சுட்டு நம்ம யோங்கி திரும்பிட்டாரு. நம்ம ஜிமின் தான் இவங்க எல்லோரும் ஏன் இப்படி கேட்குறாங்கிறதே புரியாமல் ஒரு மாதிரி நம்ம ஜங்குக்கு திரும்பி பார்த்தா நம்ம ஜங்குக்கும் புரியுது என்ன விதத்தில் ரெண்டு பேரும் பார்த்துட்டு போகிறானோ அப்படின்ற மாதிரி. ஸோ நம்ம ஜங்குக்கு லைட்டாக சிரிச்சுட்டே நிற்க, நம்ம யோங்கி நம்ம யோங்கி லைட்டாக ஜங்குக்கை பார்த்து சிரிச்சுட்டு திரும்பிட்டாரு. ஸோ நம்ம ஜிமின் தான் ஆர்வமாக ஜங்குக்கிட்ட திரும்பி, என்னங்க என்ன ஆச்சு, எதுக்கு அப்படி எல்லாரும் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க, எனக்கு வேறு வலிக்குதே அப்படின்ற மாதிரி நம்ம ஜெமின் ஒரு டைஸை பிடிக்க. இப்போ தான் கரெக்டாக நம்ம அவங்க இறங்கி வராரு. ஸோ அதுக்குள்ளே நம்ம தான் என்னாச்சு, வலிக்குதா, அதை நான் பார்த்துருக்கணும்டா, பார்க்காம விட்டுட்டேன், சாரிடா, நெக்ஸ்ட் டைம் நான் வந்து அதை பார்த்துக்கிறேன் சரியா, இந்த மாதிரி நடக்காத, உனக்கு வலிக்காத விட அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக்கிற சொல்ல. இங்கே நம்ம டாங் தான், இங்கே ஆரடா சோடா போட்டி, இங்கே நீ மட்டும் இல்லை உன் புருஷன்கிட்ட சொல்லி வை, உங்கள் பிரதரும் அது போக அவங்க புருஷனும் இருக்காங்களா, இப்படிலாம் பப்ளிக்காக வெளியே பேசாதீங்கோ அப்படின்னு சொல்லி வைடா அப்படின்ற மாதிரி நம்ம டாங் போக. நம்ம ஜிமன் தான் என்னது டாங், அவன் அப்படி தான், நீ விடு ஜிமன், அது ஒரு லூஸு அப்படின்ற மாதிரி நம்ம ஜிமினை ஒரு மாதிரி கூட்டு போயிட்டார் ரிட்டுன்னு வச்சாங்க தான். ஸோ நம்ம டேங் தான் ஒரு மாதிரி, நீங்கள் நடத்துங்கடா நடத்துங்க, அவனுக்கு எங்கேயோ ஏதோ பெருசாக மொச்சம் இருக்குது, நமக்கு தான் ஒன்றும் இல்லை, ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. சரிட்டா, இதே நினச்சி பழமிட்டு இருந்தா உருப்பிட்ட மாதிரி தான், பசிக்குது ஏதாவது போய் புரட்டுவோம் அப்படின்ற மாதிரி அவர் பாட்டுக்கு ரிட்டன் கிளம்பி கிச்சன் ரூம்குள்ளே போயிட்டாரு. அப்படியே இப்போ டேஸ் எல்லாம் ஸ்கிப்பாக ஸ்டார்ட் ஆகுது. சொல்லப்போனால் முன்னாடி இருந்ததுக்கு இப்போல்லாம் ஓரளவு அட்டாச் ஆகிட்டாங்க எல்லாருமே. ஸோ இப்போவுமே ஒன் டே காமிச்சா நல்லா ரெயின் பெஞ்சிட்ருக்கு, சொல்லப்போனால் சரியான மழை அப்படியே அடித்து ஊற்றுது. அப்படியே நம்ம டியாங்கும் ஜிவனும் தான் இப்போ வீட்டில் இருக்காங்க. நம்ம யூங்கியும் சரி நம்ம ஜங்குக்கும் சரி இன்னுமே வரல. ஸோ நம்ம டியாங் ஒரு மாதிரி ஒரு ரூமில் இருக்கா, நம்ம ஜிமின்ச்சி ஒரு மாதிரி ஹாலில் உட்காந்துருக்காங்க. இப்போ நம்ம டியாங் தான் ஒரு மாதிரி ரூமில் உட்காந்துட்டு, இன்னைக்கு முடியாது டியாங், இதுக்கு மேலே நல்லா தான் பேசுகிறான், எல்லாம் ஓகே தான், நல்லா கேர் பண்ணிக்கிறான், இதுக்கு மேலே முடியாது, ஏதாவது இன்னைக்கு பண்ணுறோம், அவனை தூக்குறோம், மேட்சை முடிக்கிறோம். நானும் தான் எவ்வளோ தான் வெயிட் பண்ணுறது, முடியல. சொல்லப்போனால் முன்னாடியாவது எனக்கு அவனை ஜஸ்ட்டு ஒரு அப்சஷனாக இருந்தது, ஆனால் இப்போ எனக்கு அவனை பிடிச்சே போச்சு, ஆனாலும் ஒன்றும் நடக்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி கையில் சரக்கு பாட்டிலோட உட்காந்துருக்காரு. சொல்லப்போனால் நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்ருக்காரு. நம்ம டியாங்கும் சரி ஜங்குக்கும் சரி இந்த மாதிரி பசங்களாம் இல்லை, கொஞ்சம் பார்ட்டி அப்படி இப்படின்னு சுற்றுற பசங்க தான். ஸோ அவர் பாட்டுக்கு கையில் அவர் பாட்டுக்கு பாட்டிலோட உட்காந்து ட்ரிங்க் பண்ணிகிட்ருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 3 ரவுண்டு கிட்ட போட்டிருப்பாரு. ஸோ இப்போ அப்படியே நம்ம ஜங்குக் அண்ட்
அடே இவங்க தான் குள்ளே என்ட்ராகிறாங்க. ஸோ வந்து அப்படியே டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே குள்ளே வர நம்ம ஜங்குக் லைட்டாக நனைஞ்சிருக்காரு. ஸோ அடிக்கிற மலைக்கு ஸோ நம்ம ஜங்குக்கும் அப்படியே குள்ளே என்ட்ராக நம்ம இவங்கியும் அப்படியே குள்ளே என்ட்ராகிறாரு. ஸோ 2 பேருமே ஆஃபீஸ்லாம் போயிட்டு வராங்க. நம்ம இவங்க அப்படியே கோட் ஷூட்லாம் போட்டு அப்படியே கோட்லாம் கலட்டிட்டு அவர் மேலே கவர் பண்ணிட்டு ஓடி வந்திருப்பார். ஸோ வெளியே வந்தோட அண்ட் அதுக்கு மேலே நம்ம ஜங்குக்கு நல்லா நனைஞ்சிருக்காரு. ஸோ 2 பேரும் ஒருத்தரை மாற்றிட்டு இவங்கி ஜங்குக் என்ன நீயும் கூட எடுத்துகிட்டு போகலையா? ஆமாப்பா நானும் கூட எடுத்துகிட்டு போகல, மறந்துட்டேன், நான் எங்கே வரப்போகுதுன்னு நினச்சிட்டு போயிட்டேன். சரி டோரை தோற அப்படின்ற மாதிரி நம்ம இவங்கேயும் சொல்ல. ஸோ அப்படி நம்ம ஜங்குல சிரிச்சுட்டு டோரை திறந்துட்டுக்குள்ளே போனால் நம்ம ஜிம்மன் தான். அச்சோ என்ன நீங்கள் இப்படி நினச்சிட்டு வந்திருக்கீங்க? ஒரு நிமிஷம் இருங்க, இதோ வந்துடுதுங்க அப்படின்ற மாதிரி கொள்ளை ஓடி போய் துண்டு எடுத்துகிட்டு வராரு. ஸோ ஒரு மாதிரி டவலை எடுத்துகிட்டு வந்து நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி தவட்டி விட்டுட்ருக்காரு. ஒரு மாதிரி மேலே லைட்டாக வைப் பண்ணி தொடச்சிட்ருக்க. நம்ம இவங்க தான் இதை பார்த்துட்டு சரி ஜங்குக் பார்த்துக்கோங்க, நான் மேலே போகிறேன். சரி யுங்கி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு விட்டுட்டாரு. ஸோ நம்ம யுங்கி தான் அப்படியே மேலே போய் டோரை ஓப்பன் பண்ணா நம்ம டியாங் தான் ஒரு மாதிரி சரக்கு பாட்டிலோட உட்காந்துருக்குது. யுங்கி பார்த்துட்டு அவருடைய கண்ணெல்லாம் விரியுது. டியாங் டேய் டியாங் யுங்கி என்னங்க வந்துட்டிங்களா? எவ்வளோ நேரம் தெரியுமா உங்களுக்காக இங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருந்தா அப்படின்ற மாதிரி நம்ம டியாங் தான் அப்படியே ஒரு மாதிரி ஒளரிட்டே அப்படியே எந்திரிச்சு வராது. சொல்ல போனால் அந்த ட்ரிங்க்ஸுக்கு நல்லா குடிச்சிருக்காரு. ஒரு 4-5 ரவுண்டு கிட்ட ஓடி இருக்கும். ஸோ அப்படியே நடந்து வந்து நம்ம யூங்கி மேலே தான் அப்படியே சாயிறாரு. என்னங்க என்னது இது, ஒரே ஈரமாக இருக்குது உங்கள் ட்ரெஸ் எல்லாம், கழட்டுங்க சளி பிடிச்சிட போகுது அப்படின்ற மாதிரி நம்ம டியாங் தான் நம்ம இவங்களோட கோட்டெல்லாம் கழட்டிட்டு ஷர்ட்டெல்லாம் பிடிச்சி கழட்டிகிட்ருக்காரு. நம்ம யூங்கி தான் டியாங் என்ன பண்ணிகிட்ருக்கா விடுன்றால டே டியாங் அப்படின்ற மாதிரி டியாங்கோட 2 ஹேண்டையும் பிடிச்சிட்டாரு. ஸோ பிடிச்சிட்டு பார்த்துட்ருக்காரு. என்னங்க என்ன நீங்கள் இப்படி பண்ணுறீங்க, என்ன வேணுங்க நான் கழட்டுறேன். டேய் என்ன டியாங் பண்ணிகிட்ருக்கா? முதல்ல இதெல்லாம் என்னது? நீ குடிப்பியா? ஆமாம் கொஞ்சோண்டு, இதோ இவ்வளோ தான் குடித்தேன், உங்களுக்கு தெரியுமாங்க? இம்பிட்டு தான். சரி நீங்கள் ட்ரெஸ்ஸை கழட்டுங்க, உங்களுக்கு சளி பிடிச்சிக்கும். டேட்டியும் விடுன்றல, நான் பார்த்துக்கிறேன், வெளியே விட ஃபஸ்ட்டு அதெல்லாம் எடுத்து போயிடா அப்படின்ற மாதிரி கோவமாக கத்துறாரு. ஏன்னா நம்ம யோகிக்கு அதுதான் யோகி அந்தளவுக்கு ட்ரிங்க்ஸ் பண்ணவே மாட்டார். ஸோ ஐயர் வீட்டு பசங்க எப்படி இருப்பாங்க, ஸோ அந்த ட்ரிங்க்ஸ்லாம் அவருக்கு அப்படின்னா என்ன அப்படின்ற மாதிரி தான் இருப்பார். ஸோ அந்த ட்ரிங்க்ஸ்லாம் பண்ணுற பழக்கம் நம்ம யோகி கிடையாது. ஸோ இதை எடுத்து வை அப்படின்ற மாதிரி கத்த அப்படியே இங்கே நம்ம ஜிங்குக்கு காமிச்சா. ஸோ ஒரு மாதிரி நம்ம ஜிம்மன் தான் அப்படியே நம்ம ஜங்குக்கோட மேலே இருக்கிற அந்த வாட்டர்லாம் லைட்டாக ஒத்தி எடுத்துகிட்ருக்கா. ஸோ ஒரு மாதிரி நம்ம ஜங்குக்கு தான் ஒரு மாதிரி கையை பிடிச்சிட்டு குள்ளே வாங்க, நீங்கள் ஏன் வெளியே நின்றுட்டுருக்கீங்க, குள்ளே வாங்க அப்படின்ற ஒரு கூட்டு போகிறாரு. ஸோ ஒரு மாதிரி கூட்டு போய் ரூம்குள்ளே ஒரு மாதிரி உட்கார வச்சுட்டு அந்த பெட்டில் தான் உட்கார வைக்கிறாரு. உட்காருங்க, நான் தகட்டி விடுதேன், உங்களுக்கு ஜாலி பிடிச்சிக்க போதா, அப்புறம் ஜுரம் வந்துடும், உட்காருங்க அப்படின்ற மாதிரி உட்கார வச்சு ஒரு மாதிரி நம்ம ஜங்குக்கோட தலையை தகட்டி விட்டுட்ருக்காரு, தவட்டி விட்டுட்ருக்காரு. ஸோ ஒரு மாதிரி ரப்பனி எடுத்துகிட்ருக்கா. நம்ம ஜங்குக்கு தான் ஒரு மாதிரி ஜிம்மினை பார்த்துட்ருக்காரு. ஏன்னா ஜிம்மின் ஒரு மாதிரி ஜங்குக்கு அவ்வளோ க்ளோஸாக இருக்காரு. ஸோ ஒரு மாதிரி க்ளோஸாக நின்று ஜிம்மின் அப்படியே ஜங்குக்கு தகட்டி விட்டுட்ருக்காரு, தவட்டுறாரு. என்னோடய ஹேர்லாம் ஒரு மாதிரி ரப்பனி தவட்டி விட்டுட்ருக்கா. நம்ம ஜங்குக்கோட ஹேண்ட் தான் ஒரு மாதிரி பொறுமையாக ஜிம்மினோட வெஸ்ட்டில் அப்படியே ப்ளேஸ் ஆகுது. ஒரு மாதிரி இடுப்பை சுற்றி கவர் பண்ணி இன்னும் லைட்டாக பக்கத்தில் இருக்கா. நம்ம ஜிம்மின் ஒன் அப்படியே ஸ்டன் ஆகிட்டாரு. ஸோ ஒரு மாதிரி நம்ம ஜங்குக்கு திரும்பி நிமிர்ந்து கொஞ்சம் குனிஞ்சு பார்க்குறாரு. என்னாச்சு? சரி தகட்ட துவட்டி விடுறா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜிம்மின் ரிட்டன் அப்படியே துவட்டி விட்டுட்ருக்காரு. ஸோ ஒரு மாதிரி நம்ம ஜங்குக்கு தான் ஜிம்மினை வச்ச கண்ணை எடுக்காமல் அப்படி பார்த்துட்ருக்காரு. கொஞ்ச நேரத்துலேயே நம்ம ஜிம்மினோட கண்ணை 2 அப்படியே செவந்து போச்சு. என்னங்க என்ன இதை இப்படி பார்த்துட்ருக்கீங்க?
அது வந்துங்க எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, அப்படி பார்க்காதீங்க. அப்படியா, ஒரு மாதிரி இருக்கா அண்ணா அப்படின்ற மாதிரி நம்ம ஜிம்மன் அப்படின்ட்டு பொறுமையாக ஜிம்மனோட ஹேண்டை தான் அப்படியே பிடிச்சி கீழே இழுக்கிறாரு. ஸோ தோத்திட்டு இருந்திருப்பாரு இல்லையா. ஸோ அப்படியே அந்த ஹேண்டை பிடிச்சி அப்படியே லைட்டாக கீழே இழுத்துட்டு ஜிம்மன் கையில் இருக்கிற அந்த டவலை வைங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற டேபிளில் போடுறாரு. அதை வந்த உனக்கு என்ன பிடிச்சிருக்குல்ல? என்ன கேள்வி இதுங்க? எனக்கு உங்களை பிடிச்சிருக்கா? ரொம்ப ரொம்ப அது எனக்கு தெரியலை. அது முன்னாடி ஃபஸ்ட்டு நீங்கள் தான் எனக்கு ஹஸ்பண்டாக போகிறீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை தெரியுமா. அப்புறம் நீங்கள் எனக்கு தாலி கட்டுறப்போ கூட எனக்கு ஒரு மாதிரி நர்வஸாக பயமாக தான் இருந்தது. ஆனால் இப்போ அப்படிலாம் இல்லவே இல்லை. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. அப்புறம் எனக்கு உங்களை பிடிச்சிருக்குங்க, ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கா அப்படின்ற மாதிரி ஜிவன்சி சொல்லிவிட்டு அப்படியே நம்ம ஜங்குக்க ரொம்ப லைட்டாக அங்கங்கே இருக்கிற வாட்டர் ட்ராப்ஸ் எல்லாம் அவரோட ஹேண்டை வச்சு வைப் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ நம்ம ஜங்கு தான் அப்படியே ஜிமினை பார்த்துட்டே, உண்மையாக தான் சொல்கிறியா? ஆமாம், உண்மையாக தான் சொல்கிறேன். ஏன், என்னாச்சுங்க? எதுவும் அப்படின்ற மாதிரி யூஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஜிமனை இழுத்து பிடிச்சி ஸோ ஒரு மாதிரி ஜிமன் தான் டைட்டாக அவருடைய ஐஸை க்ளோஸ் பண்ணிட்டாரு. ஸோ ஒரு மாதிரி கிஸ் பண்ணிட்டே நம்ம ஜிம்மனோட கண்ணில் போட்டிருந்த அப்படியே அந்த ஸ்பெட்ஸை அப்படியே கலட்டி பக்கத்தில் இருக்கிற டேபிளில் நம்ம ஜங்கு வைக்கிறாரு. ஸோ ஒரு மாதிரி வச்சுட்டு அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கார். இப்போ வரைக்கும் அந்த கிஸ் பிரேக் ஆகவே இல்லை. இப்போ அப்படியே இன்னொரு சைடு காமிச்சா நம்ம தியாந்தான் ஒரு மாதிரி பேங்க முழிச்சிட்ருக்காரு. ஐ மீன் அந்த பாத்ரூம் சவரில். ஸோ ஒரு மாதிரி முழிச்சிட்ருக்கா. ஐ மீன் தியாங்கோட 2 ஹேண்டையும் எடுத்து நம்ம யூகி தான் அவரோட தியாங்கோட ஹெட்டுக்கு மேலே பின் பண்ணியிருக்காரு. இப்போ ஓரளவு நம்ம தியாங்க போக தெளிஞ்சிடுச்சு. என்ன என்ன யூகி பண்ணிகிட்ருக்கீங்க? என்ன விடுங்க, எனக்கு கையை விடுங்க. ஓ, கையை விடணுமாண்ணா? குடிச்சிட்ட என்ன நான் பேசுகிறேன்? எனக்கு பிரச்சனை இருக்கா? அதனால தான் உங்ககிட்ட வரமாட்டேன். நான் எனக்கு சொன்னேடா, நான் அதுக்கெலாம் சரிப்பட்டு வரமாட்டேனா? எனக்கு அதெல்லாம் பண்ண தெரியாதா? என்ன நான் பேசினேன் மோனி? நானும் சரி, சின்ன பையன் இப்போ தான் காலேஜ் படிச்சிட்ருக்கான், செகண்ட் இயர் தான் போகிறான். எதுக்கு படிக்கட்டும், போனால் போகட்டும் விட்டா என்ன ஒன்றும் தெரியாத ஏதோ பிரச்சனை இருக்குது, எனக்கு அது வீக்னஸ்ஸு பேசுகிற அப்படியா? இப்போ நான் பண்ணுறதில்ல, நாளைக்கு நீ எந்திக்கவே கூடாது, பார்க்கலாமா? அப்படின்ற மாதிரி நம்ம யூகி தான் ஒரு மாதிரி டியாங் கிட்ட வராரு. நம்ம டியாங் தான் ஒரு மாதிரி அது யூங்கி இங்கே பாருங்க, நான் ஏதோ சும்மா சொன்னேன், நான் அப்படிலாம் இல்லை. நான் சும்மா, நீ சும்மாவே சொன்னாலும் சரி. ஆனால் இவ்வளோ நாள் என்னை பார்த்தா அப்போ அப்படி தான் நினச்சிட்டு இருந்திருக்கல. என்னம்மா பேசுகிறடாடே, உன்னை போய் சின்ன பிள்ளை நினச்சி விட்டேன் பார்த்தியா? என்ன சொல்லணும்? நீ சும்மாவே சொல்லியிருந்தாலும் என்ன பண்ணுவேன்றத நான் காட்டுறேன். எதுவும் பேசாத, புரியுதா? அப்படின்ட்டு இவங்க தான் ரிட்டன் அப்படியே மறுபடியும் விட்டு அவங்களோட பேக் ஹேருக்குள்ளே கையை விட்டு சரி பக்கத்தில் புஷ் பண்ணி என்னத்தை கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஸோ ஓகேடா,
இதுக்கப்புறமா அன்கட்டை டெலிகிராமில் பார்க்கலாம், ஓகேவா? இதோடைய கண்டினியூஷனை நான் டெலிகிராமில் போடுறேன். ஸோ அன்கட் பார்க்கணுன்றவங்க டெலிகிராம் சேனல் பக்கம் வந்துடுங்க. நான் டெலிகிராம் லிங்கை வந்து நான் கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ கொஞ்சம் தேடி பார்த்துக்கோங்க, ஓகேவா? அப்படி உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் டெலிகிராம் லிங்க் கிடைக்கல அப்படின்னா கொஞ்சம் லிங்க்னு சொல்லி கமெண்ட் பண்ணிங்கன்னா நானே டெலிகிராம் லிங்க்கை கொடுத்துட்றேன். அண்ட் கமெண்ட்டில் தான் இருக்கும், கொஞ்சம் தேடி பிடிச்சிக்கோங்க. அண்ட் இந்த ஸ்டோரி எப்படி இருந்ததுன்னு ஒரு குட்டி கமெண்ட் மட்டும் கொடுத்துட்டு போயிருங்க, ஓகேடா? இந்த ஸ்டோரியில் பார்க்கலாம், வரட்டா?